சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு மனோஜ் கிட்ட பணம் கேட்கவும், என்னம்மா திடீர்னு பணம்லாம் கேட்குறீங்க, அதுவும் 10,000 ரூபாய் கேட்குறீங்க, இப்போ தான் நான் ரோகிணிக்கு 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, இவளுக்கு போய் 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்தியா? ஆமாம்மா, அவங்க ஃப்ரெண்டு வித்யா இருக்காங்கல்ல, அவங்க கல்யாண செலவுக்கு ஒரு 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே மலேசியா அது இதுன்னு போய் சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்க பார்க்குறாளா? என்னை கேட்காம யார்கிட்டையும் ஒரு பைசா கூட நீ பணம் கொடுக்கவே கூடாது. இவக்கிட்ட கொடுத்த பணத்தை நீ வாங்குற, அதே மாதிரி எனக்கு இப்போ 10,000 ரூபாய் பணம் கொடுத்து தான் நீ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து கேட்டுடுறாங்க. சரிம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ரோகிணி இருந்துட்டு, எனக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தது எதுக்காக நீ உன் அம்மா கிட்ட சொன்ன? உன் அம்மா சொல்லி தான் எனக்கு பணம் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு, திடீர்னு அம்மா 50,000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் கேட்டோன்னா 50,000 ரூபாய் கொடுத்ததா சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா சொல்லி தான் நீ எனக்கு பணம் கொடுக்கணுமா? உங்கள் அம்மா சொல்லி தான் நான் கடைக்கு வரணுமா? உங்கள் அம்மா சொல்லி தான் நீ என் கூட பேசணுமா? இங்கே பாரு, உங்கள் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக திரும்ப என்கிட்ட 50,000 ரூபாய் பணத்தை கேட்ட, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு மனோஜை வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.